ஆகையால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டியிருக்க எல்லோருக்கும் நான் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். ஒரு சின்ன பாடல் மூலமாக தேவனோட எழுதுகிறேன். மேகமீது தூதரோடு மேகமீது தூதரோடிதோ இதோ மேகமீது தூதரோடிதோ இதோ மேசியா கிறிஸ்தே செய்யா எனதாசை மேசியா மேசியா கிறிஸ்தே செய்யா எனதாசை மேசியா வாரார் வாரார் மகிழும் வீரமாய் வாரார் வாரார் மகிழும் வீரமாய் மேகத்தோடு போனவர் இவர் இவர் மேகத்தோடு போனவர் இவர் இவர் திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்நில திரும்பவும் 10,000 பரிசுத்த சூழ்நில சீக்கிரம் வாரா ஜகத்தை நோக்கி சீக்கிரம் வாரா ஜகத்தை நோக்கி மனவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ மனவாளன் இயேசு வருகிறார் இதோ இதோ மனவாட்டி சேர்த்திட மறித்தவர் என மகிமையோங்கவே மனவாட்டி சேர்த்திட மறித்தவர் என மகிமையோங்கவே மகாதேவன் சூழன் முழங்கவே மகாதேவன் சூழன் முழங்கவே ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆட்டுக்குட்டியின் பாட்டோட கடமை தொடிக்கவே ஆட்டுக்குட்டியின் பாட்டோட கடமை தொடிக்கவே அல்லேலூயாவின் ஆதரிப்புவே அல்லேலூயாவின் ஆதரிப்புவே ஜீவமுடி சூடி நாமங்கே அங்கே ஜீவமுடி சூடி நாமங்கே அங்கே தேவசாயனாகி அவரோடு வாழுமே தேவசாயனாகி அவரோடு வாழுமே ராஜ ராஜ ராகாலுமே ராஜ ராஜ ராகாலுமே மேகமீது தூதரோடிதோ இதோ மேகமீது தூதரோடிதோ இதோ மேசியா கிறிஸ்தே செய்யா எனதாசை மேசியா மேசியா கிறிஸ்தே செய்யா எனதாசை மேசியா வாரார் வாரார் மகிழ்ச்சியாய் வாரார் வாரார் மகிழ்ச்சியாய் உங்கள் நன்பில் உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் நன்பில் உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே தருவே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே தருவே பரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் நீந்தளித்தீர் தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் நீந்தளித்தீர் உன்மாதம் பணிந்தேன் நாளும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் நன்று உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் நன்று உள்ளம் பொங்குதே ஆண்டவரை கேட்டால் அவரை கண்டுபிடி நான் உண்மையிலே ஒரு இந்து குடும்பத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சாஷ்டாகமாக இருக்கும் விஸ்வகர்மா ஆசாரியை விட்டு தூங்குவோம் நாங்கள் எங்கள் இதில் ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட வந்து என் கணவர் இறந்ததுக்கப்புறம் யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்போ தான் நான் அங்கே பக்கத்தில் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் சர்ச் இருந்தது சிஎஸ்ஐ பேரன்பர் ஆலயமே. அந்த சர்ச்சுக்கு நான் தினம் வருவேன். தினம் வந்து ரொம்ப மன்றாடி அழுவேன். ஒவ்வொரு குறையும் அவர்கிட்ட தான் சொல்வேன். ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், மனசுக்கு தேர்த்தி சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனிமையில் இருக்கும் அந்த பாட்டு பாடலன்னா என்ன ஏரியாத கண்ணில் தண்ணி வந்துடும். அது எப்படி வந்து இப்போ கூட நான் பேசுறேன்னா ரொம்ப அழுவ வந்துடும். அந்த மாதிரி பாட்டு இது. அதில் தான் நான் சொல்லிட்டேன், நான் ஆண்டவரை தேடினதால் அவரை கண்டடைந்தேன். நீ எதை இணைந்தாயோ அதுவும் கைவிட்டு போனது
சாமுவேல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ ஒன்றிலும் குறைவுபடாமல் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30:8. இது கர்த்தருடைய பாதத்துல மட்டும் நம்ம எப்பவுமே நம்மளுடைய குறைகள் குற்றம் எதா இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல போய் நம்ம உண்மையாக நம்ம பேசணும்னா ஆண்டவர் நம்மளோடவே இருந்து எல்லாத்தையுமே செய்வார். நம்ம பிரதர் சொல்றாங்க இல்லையா, நம்ம எதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம எதுவுமே பேசணும் அப்படின்னு மற்ற காரியங்களை அவர் செய்வார். அடுத்து என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிடம் நடத்தினே நூதன சாலையில் சேர்த்திருமே நிரப்பினிடம் நடத்தினே நூதன சாலையில் சேர்த்திருமே பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உங்கள் அன்பு உள்ள பொங்குவே ஏசையா உங்கள் அன்பு உள்ள பொங்குவே சாலையில் சேர்த்துக்கொண்டு அப்படின்னா சாலைன்னா சமாதானம். நம்ம எல்லாருடையும் நம்ம சமாதானமா இருக்கணும். புது எண்ணெய் யார் புது விளக்காருன்னா ஆண்டவர் கிட்ட போனனால நம்ம புது பலன் அடைந்தோம். நம்ம அவருடைய நாமத்தால் மகிமைப்பட்டோம். அதனால புது எண்ணெயால் புது பலத்தாவது புதிய கிருபை நித்தம் நித்தம் நமக்கு புது புது கிருபை கொடுப்பார். எப்படின்னா நம்ம இன்னைக்கு இங்க வந்துக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கு உமன்ஸ் மீட்டிங் நடக்குது எங்க சர்ச்சில். நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு இதோட சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த கிருபை மென்மேலும் எங்களை வளர்க்குது. கிருபை ரொம்ப மகா பெரியது. அவருடைய கிருபை இல்லாம நம்ம இருக்க மாட்டோம். எனக்கு அளிக்கும் இறைபாடுகள் என் முன் செல்லும் எனக்கு அளிக்கும் இறைபாடுகள் உமது கொடும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே உமது கொடும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குவே ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் நம்ம வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பும் போது நம்ம எப்பவுமே குட்டி ஜபம் பண்ணிட்டு போவோம். ஜபம் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன சொல்லலாம், ஆண்டவர் கிட்ட அவருடைய இடத்துல இருந்து என் சமூகம் அப்படின்னா உமக்கு முன்பாக செல்லுனா ஆண்டவர் முன்னால போவாரு, நம்ம பின்னால போவோம். அதுதான் என் சமூகம் உமக்கு முன் செல்லும். அது போல ஆண்டவர் நம்மளை ஒன்றுக்கும் கலங்காதே, உனக்கு முன் செல்லும் பொழுது நீ எதுக்கும் கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அது ஆபிரகாம் அர்த்தம் யாரு? ஆதி தகப்பன். ஆதி தகப்பன் நமக்கு முன்னோடியா இருந்தது ஆபிரகாம். ஆண்டவரே சொல்லிட்டார் ஆதி தகப்பன் நமக்கு ஆபிரகாம் இருக்கு. அது யாத்திராமத்துல இருக்கும். அதுல இன்னும் ஒரே ஒரு ஸ்டைல் தான். என் இதய தெய்வமே எனது இறைவா உயிரே என் இதய தெய்வமே எனது இறைவா உயிரே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. என்ன கருத்துனா நாம் இதயத்தை குறிக்கிறவர் நிலையான
இருதயம், நம்மளுடைய இருதயம் எப்பவுமே ஆண்டவர் மட்டும் தான் இருக்கணும். நம்ம எதையுமே சிந்திச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு மனம் கூட போறதில்லை, ஒரு மனம் குறைய போறதில்லை. அதனால காலத்தில் அதனால நான் நேர்த்தியாய் செய்தேன் இதை பிரசங்கியா சொல்லியிருக்கிறார். எல்லாமே மாயான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பாட்டோட கருத்து ரொம்ப அருமையானது. இன்னும் இருக்கு, டைம் இல்லை, அதனால இதோட முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக பாஸ்டருக்கு நன்றி. இந்த பாஸ்டரும் போன வருஷம் ஒனேசிம் பற்றி நடத்தினார். அது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ இம்பேக்ட் எங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரில இன்றைக்கும் அதே போல் தீமோத்தேயுவை பற்றி சொல்கிறதும் ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. 2வது வருஷமாக இங்கே வரோம். போன வருஷம் பார்த்தவங்கள இருக்கிற எல்லாரையுமே மறுபடியும் பார்க்குறோம். ஒரு வருஷம் கேப் வச்சு ஆனாலும் புதுசாக பார்க்குற மாதிரி இல்லாமல் தினசரி பார்க்குற மாதிரி அந்த அன்பை கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி. மறுபடியும் அந்த ஒரே ஒரு சரணம் மட்டும் தான் பாட போகிறோம், சரிங்களா? நிறைய நேரம் எடுக்க போகிறதில்ல, நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க, அவ்வளோதான். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேர்ந்து பாடலாமா? நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேர்ந்து பாடுங்க. ஒருவரே, நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். கையை வச்சுக்கலாமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே, நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. சேர்ந்து பாடலாமா? யாருண்டு உமக்கு நிகராய், யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. கை உயர்த்திக்கலாமா? யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஒரே ஒரு முறை, யாருண்டு உமக்கு நிகராய், யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே, நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா.